பூதத்தாழ்வார். முதல் 3 ஆழ்வார்களில் இரண்டாவது வரக்கூடியவர் பூதத்தாழ்வார். தொண்டை நாட்டிலே கடல் மல்லை என அழைக்கப்படும் இடம் இன்று மகாபலிபுரம் என்று சொல்லுகின்றோம். அந்த பகுதியிலே குறுக்கத்தி மரத்தின் மலரிலே தோன்றியவர் இவர். விஷ்ணுவின் கையில் இருக்கும் கதாயுதத்தின் அம்சமாக அவதாரம் செய்தவர். ஐப்பசி மாதத்திலே அவிட்ட நட்சத்திரத்திலே அவதாரம் செய்தவர். எல்லா விதமான சிறப்புகளையும் உடையது அவர் அவதாரம் செய்த கடல் மல்லை. விஷ்ணுவுடைய திருமூர்த்தங்கள் அர்ச்சாவதாரம் என்று வைணவர்கள் சொல்லுகின்றார்கள். சில கோயிலில் நின்ற திருக்கோலமாக இருக்கும், சில கோயிலில் பள்ளி கொண்ட பெருமாளாக காட்சி தருவார். அபூர்வமாக அமர்ந்த திருக்கோலத்திலே காட்சி தருவார். இது தலசயனம் என்று சொல்லுகிறார்கள். கடல் மல்லை தலசயனம் என்று அந்த பெருமாளை அழைக்கின்றார்கள். பாம்பனையில் பள்ளி கொண்ட தோற்றத்தில் இல்லாமல் இயல்பாக தளத்திலே கீழே படுத்த மாதிரியாக இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். அனைத்து உலகப்பற்றுகளையும் கைவிட்டு எப்பொழுதும் பாமாலைகளால் திருமாலை வழிபாடு செய்வதை தன்னுடைய முதன்மை கடமையாக கொண்டு வாழ்ந்து வந்தார். ஞானத்தை பெருக்கக்கூடிய அறிவு சுடரை ஏற்றியவர் என்று அவருடைய 2ஆம் திருவந்தாதி பகுதி. எப்படி முதலாவது ஆழ்வார் பாடியது முதலாவது திருவந்தாதி என்று சொல்லுகின்றோமோ, அதுபோல இவர் பாடிய பாடல் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடு தெரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கேற்றினேன் நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்த நான் என்று பாடுகின்றார். ஞான தமிழ் புரிந்த ஆழ்வார் அன்பையே அகல் விளக்காக கொண்டு அதிலே பக்தியை எரிபொருளாக நெய்யாக ஊற்றி இறைவனை எண்ணும் போதெல்லாம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கக்கூடிய அந்த இன்புருகு சிந்தையை திரியாக வைத்து ஞான சுடர் விளக்கு ஏற்றுகின்றார். இந்த சுடர் விளக்கின் உதவியோடு அடுத்து நாம் காண இருக்கும் ஆழ்வார் திருக்கண்டேன் திருமாலை கண்டேன் என்று அருக்கன் அணி நிறம் கண்டேன் என்ற அடுத்த பாடல் 3வது திருவந்தாதியில முதல் பாடலாக பாடுவார். இன்னொரு பாடல்ல யானே தவம் செய்தேன் 7 பிறப்பும் எப்பொழுதும் யானே தவம் உடையேன் எம்பெருமான் யானே இரும் தமிழ் நன்மாலை இணையடிக்கே சொன்னேன் பெருந்தமிழன் நல்லேன் பெரிது என்று சொல்லுகின்றார். பெரும் தமிழனாக இருக்கக்கூடிய நான் நல்லவனாக இருக்கின்றேன். எம்பெருமானே யானே சிறந்த தவம் செய்தவனாக இருக்கின்றேன். 7 பிறப்பிலும் எப்பொழுதும் நான் எல்லோரையும் விட சிறந்த தவத்தை உடையவனாக இருக்கிறேன். சிறந்த தமிழிலே நல்ல பாமாலைகள் உன்னுடைய திருவடிகளுக்கு சூடும்படியாக பாமாலை இயற்றினேன் என்று சொல்லுகின்றார்.
இவ்வாறு தன்னுடைய முழு முதற் தெய்வமாக திருமாலிடத்திலே ஆழ்ந்த பற்று கொண்டு விளங்கினார். தீராத காதல் கொண்டு பாடி பாடி அகம் குளிர்ந்து கண்ணீர் பெருக்கி அந்த இறைவனின் திருவடிகளுக்கு நாள்தோறும் பாமாலைகளை சாற்றி வந்தவர் பூதத்தாழ்வார். திருமாலின் திருப்பெயர்களை எக்காலமும் சொல்லிக்கொண்டு காலம் கழித்து வந்தார். அவரை கண்ட மற்றவர்கள் இவர் மனிதரை காட்டிலும் உயர்ந்தவர் என்று அறிந்து கொண்டார்கள். கடவுளின் அருளை பூரணமாக பெற்ற பெரியவர், அதனால் அவர் தெய்வ பிறவியாக இருக்கக்கூடும் என்றெல்லாம் போற்றி புகழ்ந்து பாராட்டி வந்தார்கள். திருமாலுக்கு நீண்ட நாட்கள் தன் ஆயுள் பரியந்தம் சேவை செய்து இந்த உலகிலே பூதத்தாழ்வார் நீடூழி வாழ்ந்தார் என்று கூறுகின்றார்கள். நாளை தொடர்ந்து வரக்கூடிய 3வது ஆழ்வாரை நாம் காணலாம். நன்றி, வணக்கம்.